நிலையில் அதனை கண்டித்து கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், இப்போ இந்த தாக்குதல்னால என்ன பாதிப்பு ஏற்பட்டது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, விவரம்? காயத்ரி, நடந்து முடிந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம், பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்த தேர்தலில் போட்டியிட்டன. இந்த நிலையில் சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள தர்மபுரம் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சரின் மகனான பரிட்டாலா கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டதால் அவரால் போட்டியிட முடியவில்லை. ஆனாலும் அவர் பாஜகவின் வேட்பாளர் சத்யகுமார் யாதவ் வெற்றிக்கு கடுமையாக உழைத்தார். இதனைத் தொடர்ந்து சத்யகுமார் யாதவ் வெற்றி பெற்று தற்போது ஆந்திர மாநில அமைச்சரவையிலும் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் அந்த தொகுதியில் இரண்டு கட்சிகளும் தங்கள் கட்சிகளை பலப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினரின் மாவட்ட தலைவர் ஜமீரை பாஜகவில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வந்தன. இது தொடர்பாக பாஜகவில் தான் இணைய இருப்பதாக ஜமீர் அந்த தொகுதி முழுவதும் சூரட்டிகளை ஒட்டி பேனர்களையும் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த செயல் பரிட்டாலா தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் பரிட்டாலாவுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் அந்த பேனர்களை கிழித்திருந்த செயலில் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஈடுபட்டனர். இதனை தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர இருந்தவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட தகராறாக மாறியது. இந்த தகராறு அடிதடியாக மாறி 2 கார்கள் 3 மோட்டார் சைக்கிள் ஆகியவை அடித்து உடைக்கப்பட்டன. சிலர் காயமடைந்தனர். இதில் அங்கு சென்ற போலீசார் அவர்களை காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுப்பி வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தர்மபுரம் நகரில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளனர். காயத்ரி, நன்றி புஷ்பராஜ்.